Hi students, நம்ம கணங்களினுடைய வகைகள் பார்த்தோம் போன வீடியோல. முடிவுறு கணம், முடிவுறா கணம், ஓருறுப்பு கணம், வெற்று கணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்ப அதை பயன்படுத்தி கணக்குகளை போடலாம். பயிற்சி 1-2 புத்தகத்துல 13வது பக்கம் எடுத்துக்கோங்க. இரண்டாவது கணக்கு பாருங்க. பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என்று கூறுக. அதுல முதல் கணக்கு பயிற்சி 1-2 இரண்டாவதுல முதல் கணக்கு 2ல முதல் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x என்பது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். அப்போ தமிழகத்துல எவ்வளவு மாவட்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ லேட்டஸ்டா பிரிச்சதோட சேர்த்து 38 மாவட்டங்கள். அப்போ தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள்னு எழுத சொன்னா நம்மளால எழுதி முடிச்சிட முடியும். அப்போ தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணத்துல எத்தனை வரும்? 38 உறுப்புகள் வரும். அப்போ இது என்ன கணம்? முடிவுறு கணமா முடிவுறா கணமா? இதுல 38 உறுப்புகள் இருக்கிறனால இது என்ன கணம்? முடிவுறு கணம். புரிஞ்சுதா? அப்போ தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம் என்பது முடிவுறு கணம். இரண்டாவது கணக்கு பாருங்க. இரண்டாவது கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். இப்போ ஒரு புள்ளி வழியா எத்தனை கோடுகள் போடலான்னு யோசிங்க. நேர்கோடுகளின் கணம். இப்போ நம்ம ஒரு புள்ளி இங்க வச்சுட்டேன். இந்த புள்ளி வழியா எத்தனை கோடுகள் போட முடியும்? இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போடலாம், இப்படி ஒரு கோடு, இப்படி எத்தனை கோடுகள் போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டுட்டே இருக்கலாம். நம்ம முடிவில்லாத எண்ணிக்கை. இதுல ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு கோடு போடலாம். அப்படி நம்ம சன்னமா போட்டுட்டே இருக்கலாம். அப்போ ஒரு புள்ளி வழியாக செல்லும் கோடுகளினுடைய கணம் என்பது முடிவுறா கணம் என்பது. இது என்னது? முடிவுறா கணம். ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளின் கணம் முடிவுறா கணம். புரிஞ்சுதா? இது முடிவுறா கணம். இப்போ தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை என்ன கணம்னு பார்த்தோம்? முடிவுறு கணம். ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளின் எண்ணிக்கை கணம்கள் என்பது முடிவுறா கணம். இப்போ மூணாவது கணக்க பாருங்க. A என்பது x என்ற உறுப்புகளின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த x என்பது எந்த கணம்? Zன்னு கொடுத்திருக்காங்க. Zன்னா என்னன்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? முழுக்களின் கணம். முழுக்கள்ல எதெல்லாம் இருக்கும்? மைனஸ், பிளஸ், 0 எல்லாமே அடங்கியதுதான் முழுக்கள். இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. மற்றும் x என்பது 5ஐ விட சிறியது. இப்ப நம்ம இதுக்கு ஒரு எண்கோடு போட்டா ஈஸியா இருக்கும். இப்ப ஒரு எண்கோடு போடலாம். இது 0, இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1, -2, -3, -4. இப்போ முழுக்கள் Z என்பது முழுக்களின் குறியீடு. Z முழுக்கள்ல என்னென்ன இருக்கும்? மிகை எண்கள் இருக்கும், குறை எண்கள் இருக்கும் மற்றும் 0. இது எல்லாம் அடங்குனதுதான் என்னது? முழுக்கள். இப்போ முழுக்களா இருக்கணும் மற்றும் எதை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? 5ஐ விட குறைவாக இருக்கணும். அப்போ 5ஐ விட 5 இங்க இருக்கு. இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். 5ஐ விட குறைஞ்சதுன்னா இப்படி வரணும். அப்ப 5ஐ விட குறைவான எண்கள்னா எது? 4, 3, 2, 1, 0, -1, -2, -3, -4 இப்படி போயிட்டே இருக்கும். இது முடியுமா? முடியாதா?
முடியாது. ஏன்னா மைனஸ்ல எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கணம் 5ஐ விட குறைவான முழுக்களின் கணம் என்பது முடிவுறா கணம். என்ன கணம்? முடிவுறா கணம். புரிஞ்சுதா இல்லையா? இப்போ முதல் 2 கேள்விகளும் விவரித்தல் முறையில கேட்டிருந்தாங்க. இந்த 2 கேள்விகள், முதல் கேள்வி விவரித்தல் முறை, இரண்டாவது கேள்வி விவரித்தல் முறை. இப்போ மூணாவது கேள்வி எந்த முறையில கேட்டிருக்காங்க? கண கட்டமைப்பு முறை. அப்ப அந்த கணத்துக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு நாம தான் கண்டுபிடிச்சு போடணும். இப்போ இது முடிவுறா கணம்னு சொல்லிட்டோம். இப்ப 4வது கணக்கு பாருங்க. 8வதுல நீங்க படிச்ச பகுதியிலிருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க. B என்ற கணம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, x என்ற உறுப்புகளின் கணம், அந்த x எப்படி இருக்குன்னா ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. x² மைனஸ் 5x பிளஸ் 6 சமம் 0. மேலும் x என்பது இயல் எண். x என்பது ஒரு இயல் எண். இப்ப இந்த சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு மறுபடியும் நம்ம 8ஆம் வகுப்புல படித்த பாடங்களை நினைவு கூறணும். காரணிகள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும். பெருக்கினால் 6, கூட்டினால் -5. பெருக்கற்பலன் 6 வரணும். கூடுதல் வந்து -5. அப்போ எந்த எண்கள்? 3 6, 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5 வரும். ஆனா -5 வருமா? வராது. அப்போ இது ரெண்டுக்குமே என்ன குறியிடணும்? மைனஸ் குறி. இப்ப பெருக்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 6. 3ம் 2ம் 5, ஒத்த குறிகளை கூட்டினால் அதே குறி. அப்ப இதனுடைய தீர்வு அப்படின்னு பார்த்தா 3, 2. இதோட எழுதும் போது x - 3 x - 2 காரணிகள். x-னுடைய மதிப்புன்னு வரும் பொழுது x-னுடைய மதிப்பு சமம் இதனுடைய காரணிகள் x - 3 x - 2. ஆனா x-னுடைய மதிப்பு 2, 3. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கும் இந்த கணத்துல? 2 உறுப்புகள் தான் இருக்கும். அப்ப இது முடிவுறு கணமா முடிவுறா கணமா? 2 உறுப்புகள் இருக்கு. அதனால இது என்ன கணம்? முடிவுறு கணம். அப்போ 4 கேள்விகளுக்கு நம்ம விடைகளை பார்த்தோம். முடிவுறா கணமா முடிவுறு கணமா? முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் இருந்தால் முடிவுறு கணம். நிறைய உறுப்புகள் எண்ணிலடங்கா உறுப்புகள் இருக்கக்கூடிய கணங்கள் முடிவுறா கணம். புரிஞ்சுதா? அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. 4ல 1வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பின்வருவனவற்றுள் எவை வெற்று கணம், எவை ஓருறுப்பு கணம் என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி A சமம் கண கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்க. x என்ற உறுப்புகளின் கணம், x என்பது இயல் எண், x ஒரு இயல் எண். மேலும் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 1ஐ விட பெரியது மற்றும் 2ஐ விட சிறியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நாம இதுல வந்து இயல் எண்களை எழுதிக்கலாம். இங்க இயல் எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்கும் இயல் எண்கள். அப்போ எக்ஸ்ங்கிறது இயல் எண்களுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னொரு கண்டிஷனை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணுமாமா? 1ஐ விட பெருசா இருக்கணும். அப்ப 1ஐ விட பெருசுன்னா 2, 3, 4 எல்லாம். ஆனா 2ஐ விட குட்டியா இருக்கணும். 2ஐ விட குட்டியா இருக்கக்கூடிய இயல் எண் எது இருக்கு? 1 இல்ல. 2ஐ விட சிறியதுன்னா 1. ஆனா 1ஐ விட பெருசு. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவுல வேற ஏதாவது இயல் எண் இருக்கான்னு பாரு. எதுவுமே இல்லை. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவுல வேற எண்கள் இருக்கும். விகிதமுறு எண்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இயல் எண்கள்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்போ 1க்கும் 2க்கும் இடையில் உள்ள இயல் எண்கள் இல்லை. அப்போ இது என்ன கணம்? வெற்று கணம். உறுப்புகளே இல்லாத கணம் எது? வெற்று கணம். அப்போ இந்த கணத்துல எதுவுமே உறுப்புகள் இல்லாததுனால இது என்ன கணம்? வெற்று கணம். 1ஐ விட பெரிய, 2ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம் என்பது என்ன கணம்? வெற்று கணம். அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2ஆல் வகுபடாத
அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். 2ஆல வகுப்படக்கூடாது. 2ஆல் வகுப்படாத இரட்டை எண்களின் கணம். இரட்டை இயல் எண்களின் கணம். இரட்டைப்படை எண்ணுனாலே அது எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டுல வரும். அப்ப 2ஆல கண்டிப்பா வகுப்படும். இரட்டை இயல் எண்களின் கணம். சரியா? இப்போ இரட்டை இயல் எண்களின் கணம்னா என்ன? 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எதால கண்டிப்பா வகுப்படும்? 2ஆல வகுப்படும். எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டுல வரும். அப்போ 2ஆல வகுப்படக்கூடாதுங்கிறாங்க. அப்ப எந்த நம்பராவது இதுல வருமா? வரவே வராது. அப்போ B என்ற கணமும் எந்த உறுப்புகளையுமே கொண்டிருக்காது. ஏன்னா இரட்டை இயல் எண்கள் எல்லாமே 2ஆல வகுப்படும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வகுப்படாத. எனவே 2ஆல் வகுப்படாத இரட்டை இயல் எண்களின் கணம் அப்படின்னா அதுல எந்த உறுப்புமே இருக்காது. எனவே இதுவும் என்ன கணம்? வெற்று கணம். புரிஞ்சுதா? அப்போ 2 கணக்கு பார்த்துட்டோம். இப்போ 3ஆவது கணக்கு பாருங்க. 4ல 3ஆவது கணக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. 3ஆவது கணக்கு பட்டியல் முறையில கொடுத்துட்டாங்க. C சமம் 0 அப்படின்னு ஒரு உறுப்பு. 0ன்னு ஒரு உறுப்பு எதுவுமே இல்லாட்டி தான் வெற்றுக்கணும். ஆனா இங்க 0ன்னு ஒரு உறுப்பு அந்த கணத்துக்குள்ள இருக்கு. எனவே இது என்னது? ஓருறுப்பு கணம். ஓருறுப்பு கணம். அந்த ஒரு உறுப்பு எது? 0. அடுத்தது D கணத்தை பாருங்க. 4ஆவது கணக்கு D கணம். D சமம் 4 பக்கங்களை உடைய முக்கோணம். 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கங்கள் தான் இருக்கும். அப்போ எந்த மாதிரியான முக்கோணங்களின் வகைகள் படிச்சிருக்கீங்க? சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், அப்புறம் அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம் அப்படி படிச்சு எந்த வகையான முக்கோணம் வரைஞ்சாலும் அதுக்கு எத்தனை பக்கம் தான் இருக்கும்? 3 பக்கம் தான் இருக்கும். 4 பக்கம் வச்சு முக்கோணம் வரைய முடியுமா? அது சதுரமோ செவ்வகமோ ஆயிடும். அப்போ 4 பக்கங்களை உடைய முக்கோணத்தின் கணத்துல எத்தனை உறுப்புகள் இருக்கும்? எதுவுமே இருக்காது. வெற்று கணம். எனவே 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம் என்பது வெற்று கணம். புரிஞ்சுதா? 4 கணக்குகள். 1ஆவதுல 2ஆவதுல 4 கணக்குகள், 4ஆவதுல 4 கணக்குகள் போட்டிருக்கோம். இதை கவனிச்சுட்டு நோட் புக்லயும் போட்டு வைங்க.